ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த காஞ்சிபுரத்து மண்ணிலே சிவபெருமானே நேரில் வந்து அன்னை காமாட்சியை மணம் முடித்த அந்த உன்னதமான திருத்தலத்திற்குள் நாம் இன்று ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் செல்லப் போகிறோம். பஞ்சபூத தலங்களிலே முதன்மையான பிருத்வி, அதாவது மண் ஸ்தலமாக உலக புகழ் பெற்றதுதான் நம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயம். இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தின் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவர் அன்னை காமாட்சியால் தன் திருக்கரங்களால் மணலால் செய்யப்பட்ட ஒரு சுயம்பு மூர்த்தி ஆவார். இந்த மணல் லிங்கம் உருவானதற்கு பின்னால் ஒரு உன்னதமான ஆன்மீக கதை இருக்கிறது. அன்னை பார்வதி தேவி ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் சிவலிங்கம் செய்து கடுமையான தவம் இருந்தார். அன்னையின் பக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் அவர் மேல் நெருப்பை ஏவினார். அன்னை உடனே தன் சகோதரரான மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்க, விஷ்ணு சிவபெருமானின் தலையில் இருந்த சந்திரனை எடுத்து அதன் குளிர்ந்த கதிர்களை மாமரத்தின் மீதும் பார்வதி தேவியின் மீதும் பொழிந்து குளிர்வித்தார். இருப்பினும் அன்னை பார்வதி தேவியின் உறுதியை மீண்டும் சோதிக்க நினைத்த சிவபெருமான் இம்முறை கங்கை நதியை அனுப்பி அன்னையின் தவத்தை கலைக்க முயன்றார். ஆனால் பார்வதி தேவி கங்கையிடம், நாம் இருவரும் சகோதரிகள், ஒரே பரம்பொருளான சிவபெருமானைத்தான் வழிபடுகிறோம் என்று கூறி வேண்டி அவளை சம்மதிக்க வைத்தார். கங்கையும் அதற்கு உடன்பட்டு அன்னையின் தவத்திற்கு எந்த இடையூறும் செய்யாமல் திரும்பினாள். இதற்குப் பின்னரும் அருகிலுள்ள வேகவதி நதி பெருக்கெடுத்து ஓடி வந்து தன் வெள்ளத்தால் அந்த மணல் லிங்கத்தை அழிக்க அச்சுறுத்தியது. அப்போது லிங்கம் கரைந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் அன்னை காமாட்சி அலைபாயும் மனதோடு ஓடிச் சென்று அந்த மணல் லிங்கத்தை தன் இரு கரங்களாலும் இறுகக் கட்டி தழுவிக்கொண்டார். அன்னையின் இந்த உருகும் பக்தியைக் கண்டு உள்ளம் நெகிழ்ந்த சிவபெருமான் உடனே அந்த லிங்கத்திலிருந்து நேரில் தோன்றி அன்னை காமாட்சிக்கு காட்சி தந்து அவரை திருமணமும் செய்து கொண்டார். அன்று அன்னை காமாட்சி பயபக்தியோடு தழுவிய போது ஏற்பட்ட அன்னையின் கைவளை தழும்புகளையும் தழுவிய வடுக்களையும் நாம் இன்றும் அந்த மணல் லிங்கத்தில் மிக தெளிவாக தரிசிக்க முடியும். மணலால் ஆன சுயம்பு மூர்த்தி என்பதால் இக்கோவிலில் உள்ள மூலவருக்கு எக்காலத்திலும் நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அதற்குப் பதிலாக இங்குள்ள சிவலிங்கத்திற்கு புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது. கோவிலின் அனைத்து உன்னத அபிஷேகங்களும் இங்குள்ள உற்சவ மூர்த்திக்கு மட்டுமே விதிகளின்படி நடத்தப்படுகின்றன. சைவ சமயத்தின் மிக உயரிய பெருமையாக கருதப்படும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் போற்றி பாடப்பட்ட அரிய பெருமை இந்த திருத்தலத்திற்கு மட்டுமே உண்டு. தொண்டை நாட்டுப் பகுதியில் தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களால் துதிக்கப்பட்ட முதல் சிவத்தலம் என்ற வரலாற்றுச் சிறப்பும் இதற்கு இருக்கிறது. இக்கோவில் குறைந்தது பி. 600 முதல் பழமையான வரலாற்றைக் கொண்டு பல்லவ மன்னர்களால் முதலில் கட்டப்பட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் இங்கு அர்ச்சகராக பணியாற்றிய காலத்தில் சோழ மன்னர்களால் மீண்டும் புதுப்பித்து கட்டப்பட்டது. பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் வந்த விஜயநகர பேரரசின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரால் இக்கோவிலுக்கு பல முக்கிய திருப்பணிகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான 1000 கால் மண்டபமும் கட்டப்பட்டது. மேலும் 9 நிலைகளைக் கொண்டு 58 மீட்டர், அதாவது 192 அடி உயரத்துடன் இந்தியாவின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாக திகழும் தெற்கு ராஜகோபுரமும் இக்கோவிலின் மாட்சிமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது. இந்த பிரம்மாண்ட நுழைவாயில்தான் காஞ்சிபுரம் நகரத்தின் முக்கிய ஈர்ப்பாக விளங்குகிறது. இக்கோவிலின் கருவறைக்கு எதிரே மேற்கு நோக்கிய ஸ்படிக லிங்கமும் பிரகாரத்தில் ஸ்படிக நந்தியும் அமைந்துள்ளன. தை மாத ரத சப்தமி நாளன்று சூரியனின் கதிர்கள் நேரடியாக மூலவர் சிவலிங்கத்தின் மீது விழும் அற்புதம் இன்றும் நடக்கிறது. மேலும் இங்குள்ள பிரகாரத்தின் உள் மண்டபத்தில் 10 தூண்கள் அமைந்துள்ளன. இந்த தூண்களை ஒரு குச்சியால் தட்டினால் வெவ்வேறு விதமான இசை ஒலிகளே, மியூசிக்கல் சவுண்ட்ஸ், இவை எழுப்புவது ஒரு வியக்கத்தக்க கட்டிடக்கலை அதிசயமாகும். இந்த ஆலயத்தின் உள்ளே நாம் செல்லும்போது ராமபிரான் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக தன் கரங்களால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சஹஸ்ரலிங்கத்தை காண முடியும். ஒரே லிங்கத்தில் 1000 சிறிய லிங்கங்கள் செதுக்கப்பட்ட அற்புதம் அது. அது மட்டுமன்றி கோவிலின் பிரகாரத்தில் 108 அஷ்டோத்திர லிங்கங்களும் வரிசையாக அமைந்துள்ளன. அங்கு பக்தர்கள் 108 தீபங்களை ஏற்றி வழிபடுகின்றனர். மேலும் இங்குள்ள குபேரனின் விக்கிரகத்தை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பதும், மேற்கூரையில் செதுக்கப்பட்டுள்ள 12 ராசிகளையும் வழிபட்டால் ஜாதக தோஷங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கையாகும். இக்கோவிலின் தலவிருட்சமான மாமரம் சுமார் 3500 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இன்றும் கனி தரும் இந்த உன்னத மரத்தின் 4 கிளைகள்
மனிதகுலத்தின் 4 வேதங்களை குறிக்கும் விதமாக அமைந்துள்ளன. மிக வியப்பான விஷயம் என்னவென்றால், இந்த ஒரே மரத்தின் 4 கிளைகளிலும் விளையும் மாங்கனிகள் இனிப்பு, புளிப்பு, காரம் மற்றும் கசப்பு ஆகிய 4 விதமான சுவைகளைக் கொண்டிருக்கின்றன. இங்குள்ள கண்ணாடியால் ஆன தனிச்சன்னதியில் 5008 ருத்ராட்சங்களால் செய்யப்பட்ட பந்தலின் கீழ் பிரம்மாண்ட உருவத்தில் வீற்றிருக்கும் ஏகாம்பரநாதரின் தரிசனம் பிறவி பிணியை அறுக்கவல்லது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் மார்ச் முதல் ஏப்ரல் வரை நடைபெறும் 13 நாள் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் இக்கோவிலின் மிகப்பெரிய திருவிழாவாகும். இந்த விழாவின் போது நடைபெறும் வெள்ளி ரத உலா, வெள்ளி மாவடி சேவை மற்றும் தங்க விருஷப வாகன பவனி ஆகியவற்றைக் காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடெங்கிலும் இருந்து திரண்டு வருவார்கள். இந்த திருவிழாவின் நிறைவாகவே சிவபெருமானுக்கும் அன்னைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அமாவாசை, பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களிலும் இக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இந்து சமயத்தின் சைவ பிரிவினருக்கு மிக முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்கும் இக்கோவில் இந்தியாவில் உள்ள 7 மிக முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை விமான நிலையத்திலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இக்கோவிலை நாம் அனைவரும் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.